Hi friends, welcome to Selviyum Samayalum. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக ஜில்லுன்னு ரோஸ் மில்க் செய்ய போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை கப் தண்ணி ஊற்றி 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஐஸ் கட்டிகள் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் சுகர். இது செய்கிறதுக்கு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் இந்த மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம். பால், சுகர், ரோஸ் சிரப், ஐஸ் கட்டி எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ கிளாஸ் எடுத்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஊற வச்சிருந்த சப்ஜா சீட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் மில்க்கையும் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது நம்ம திக்கான பாலில் செஞ்சதுனால ஜில்லுன்னு குடிக்க இன்னமும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.